ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லம் லைஃப் ஸ்டைல். எல்லாருமே ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. அந்த ஹேர் ஆயில் வீடியோ வந்து இன்றைக்கி வந்து போட்டாச்சு. அது இல்லாமல் எப்படி உங்கள் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கான டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு வடிக்க வடிச்ச கஞ்சி. அந்த வடிச்ச கஞ்சி தான் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. அப்படி சாப்பாடை வடித்து ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து விட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை பாப்பாக்கு தேய்க்கும் போது நம்ம என்ன சாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த சாம்பை வந்து இந்த வடிச்ச கஞ்சியில் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். தலை தேய்க்கிறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து செக்கில் வாட்டின தேங்காய் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக வந்து தலையில் வந்து தடவி சூடு பிறக்கிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் வந்து அப்படி தேய்ச்சி விடுவேன், உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் கழித்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் வடிச்ச கஞ்சி சாம்பையும். அதை வந்து நல்லா வந்து தேய்ச்சி நல்லா வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணி விட்டுருவேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் ஹேர் வாஷ் பண்ணி விடுவேன் பாப்பா. எனக்குமே அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து வடிச்ச கஞ்சியில் வந்து சாம்பு வந்து தேய்ச்சி நல்லா ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் ஒரு வாரம் வந்து வடிச்ச கஞ்சியில் வந்து சாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி தேய்ப்போமா, அடுத்த வாரம் வந்து ஏதாவது வந்து ஹேர் பேக் வந்து போடுவோம். இப்படி தான் ஒரு வாரம் இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறது, ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ் வந்து பண்ணுறது. இப்படி தான் வந்து நானும் பாப்பா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வர வீடியோலாம் வந்து ஹேர் பேக் வந்து என்னென்ன போடுறேன் அப்படின்னு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பாவுக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வந்து பாப்பாவோட முடி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மாதம் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக அதை நான் வெட்டியிருப்பேன். ஆனால் அவளுக்கு வெட்ட வளரதான் செய்யுது. நான் சளி பிடிச்சிரும். அதனால் பாப்பாவுக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணி விடுவேன். நான் வந்து 2 நாள் வந்து இடையில வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன். வந்து வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சா, எவ்வளோ தான் எண்ணெய் வச்சாலும் தலையில் வந்து சூடாகவே இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து லேடிஸாக இருக்காலும் அதனால் நான் எப்போயுமே வந்து கத்தாழை ஜூஸ் வந்து எப்படி இருந்தாலும் எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து கத்தாழை வந்து ஒரு கத்தாழை வந்து எடுத்திருக்கேன். இது கூடயே வந்து நல்லா மோர் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து உப்பு வந்து போட்டு நல்லா வந்து ஆற்றி ஒரு கிளாஸ் அளவு வந்து நான் வந்து குடிச்சிருவேன். பாப்பாவுக்குமே வந்து ஸ்நாக்ஸ் டைமில் வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் வந்து ஊற்றி கொடுத்துட்றது. இப்படி தான் வந்து கத்தாழை ஜூஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் அதுவும் வந்து நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சமாக ஜீரகம் வந்து போட்டு நல்லா அடித்து வடிகட்டி நானும் வந்து குடிப்பேன். பாப்பாவுக்கு வந்து கொடுத்து விடுவேன். நம்ம எந்த அளவுக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையை வந்து நல்லா பராமரித்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி தான் நம்ம வந்து உடம்பு சூட்டை வந்து தணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தாழை ஜூஸ் வந்து நான் குடிப்பேன் வாரத்தில் ஒரு நாள். இது கூடயே வந்து வாரத்தில் 2 நாள் வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து வச்சிருவேன். அது இல்லாமல் பேரிச்சம்பழம் ஸ்நாக்ஸ்க்கு பாப்பா கொடுத்துடுவேன். பொட்டுக்கடலை கொடுப்பேன், நடக்கடலை கொடுப்பேன். அதை நானும் வந்து இடையில வந்து கண்டிப்பாக நானும் வந்து சாப்பிடுவேன். இது மாதிரி வந்து கட்டாயம் வந்து எப்போயுமே வந்து மல்லித்தலை கருவேப்பிலை வந்து வாரத்தில் 3 நாள் சட்னி வந்து நான் வச்சிருவேன். கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்ப்பேன், மல்லித்தலையும் அதிகமாக சேர்ப்பேன். மல்லித்தலை தனியாக சட்னி அரைச்சி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வந்து சட்னியை வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கலந்து சட்னி மாதிரி அரைச்சி அதை வந்து இட்லிக்கு தோசைக்கு வந்து கொடுத்து பழகலாம். நானாக வந்து இந்த மாதிரி வதக்கி சட்னி மாதிரி செஞ்சு பாப்பாவுக்கு வந்து கொடுத்து பழகினது தான். இப்போ வந்து பாப்பாவை வந்து விரும்பி வந்து கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் பையன் தான் வந்து கொஞ்சம் அளவு சாப்பிட மாட்டான். ஆனால் பாப்பா வந்து நல்லாவே வந்து விரும்பி வந்து சாப்பிடுவா. மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் வந்து போட்டு அரைச்சி வந்து சேர்த்துக்குவேன். அது மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்து கட்டாய கீரை கூட்டு வந்து வச்சுருவோம். கீரை கூட்டுமே வந்து நல்லா கொடுத்து பழகிறனால அதுவும் வந்து சாப்பிடும். அது மாதிரி இந்த பிரண்டை வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால வந்து அதையும் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இடையில வந்து சேர்த்துக்கிறது. நம்மளால முடிஞ்சது ஹெல்த்தியான சாப்பாடு வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து ஹேரில் வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹேர் ஆயில் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. வாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 3 பொருள் சேர்த்து தான் நான் எண்ணெய் வந்து ரெடி பண்ணேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது வந்து வேம்பாலப்பட்ட நாட்டு மருந்து கடையில் கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க. இது வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும், மரத்தூர் மாதிரி தான் இருக்கும். எந்த பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் வந்து 10 கிராம் வேம்பாலப்பட்டை வந்து சேர்த்துக்கணும். அதாவது 4 துண்டு வந்து சேர்த்துக்கணும். இது கூடயே 1/2 லிட்டர் செக்கலாட்டின எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கரிஞ்சீரகம். இது நிறைய பேருக்கு வந்து தெரியும். இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் வந்து கிடைக்கிது. இது வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் கூடயே. இது கூடயே நான் மருதாணி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மருதாணி வந்து தட்டி காய வச்சு அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து எண்ணெயை வந்து காய்ச்சலாம் கூடாது. அப்படியே வந்து நம்ம வெயிலில் வந்து 2-3 நாள் வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் மாறிடும். உங்களுக்கு தேவைப்பட்ட வெந்தயம் வெட்டி வேரெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 பொருள் சேர்த்து தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி இப்போ வந்து ஆயில் கொஞ்ச நாளாக வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஹேர் growth இருக்கு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்து வெயில் வந்து அதிகமாக வந்து அடிக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நிறைய வந்து குடிங்க. ஹேர் ஆயில் ரெடி பண்ணி 3 வாரமாக தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சதுக்கப்புறம் தலையில் வந்து இச்சிங்லாம் வந்து இருக்கும். அந்த பிரச்சனைலாம் வந்து இல்லை. அது இல்லாமல் ஹேர் எண்டில் வந்து எனக்கு கிளை வெடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து வெடிப்பே இல்லாமல் இருக்குது. அதுதான் எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு பாப்பாவுக்குமே வந்து நரைச்ச முடி வந்து இருக்குது. நான் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நரைச்ச முடி இருக்கிறனால பாப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நரைச்ச முடி வந்து இருக்குது. இந்த எண்ணெய் தேய்ச்சாலும் லைட்டாக வந்து செம்பட கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.